ஆம் ஆத்மி பெண் எம்பி ஸ்வாதி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் இல்லத்தில் போலீசார் மீண்டும் விசாரணை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஸ்வாதி மாலிவாலை அழைத்துக் கொண்டு டெல்லி காவல்துறை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சம்பவத்தை ரெக்ரியேட் செய்து விசாரணை மேற்கொண்டது. இப்பொழுது மீண்டும் விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறது. தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. அதாவது ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தனி உதவியாளர் வைபவ் குமாரை காவல்துறை சற்று முன்னதாக கைது செய்திருக்கிறது. அதுதான் இந்த விவகாரத்தினுடைய சமீபத்திய அப்டேட். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லத்தில் இருந்த அவரை காவல்துறையினர் சற்று முன்னதாக கைது செய்திருக்கின்றனர். நேற்றைய தினம் டெல்லி முதல்வரின் இல்லத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஸ்வாதி மாலிவாலையும் உடன் அழைத்துக் கொண்டு விசாரணைக்காக சென்றனர். அங்கு சம்பவத்தை ரீகிரியேட் செய்து அவர்கள் சொன்ன தகவல்களை குறித்துக் கொண்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் அடங்கிய அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பாதுகாத்தனர். இந்த நிலையில்தான் வைபவ் குமார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் இருப்பதாக காவல்துறைக்கு ஒரு டிப் ஆஃப் ஒன்று கிடைத்தது. அந்த டிப் ஆஃப், அதாவது ரகசிய தகவலை தொடர்ந்துதான் காவல்துறையினர் சற்று முன்னதாக அவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கு அவருடைய வீட்டில் இருந்த வைபவ் குமாரை காவல்துறையினர் சற்று முன்னதாக கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அவரை கைது செய்வதற்காகத்தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றிருந்தனர். அது தற்போது நடந்திருக்கிறது. வைபவ் குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.